வணக்கம் மக்களே. இன்றைக்கி பெங்கால் புயல் கரையை கடக்க போகுது. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாகவே புயல் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னாவே ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த ப்ரெட் பாக்கெட்டு, நூடுல்ஸு, அப்புறம் வீட்டில் தேவையான மெடிசன்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் மெயின் திங்கு. இப்போ பார்த்திங்கன்னா புயல்னால் ஒரு சில இடத்துல தண்ணி அதிகமாக தேங்கியிருக்கும். ஸோ நம்மளால் இம்மீடியட்டாக போய் எதுவும் வாங்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா 1 or 2 days முன்னாடியே நீங்கள் மெயினாக வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸ்லாம் நான் கரெக்டாக வாங்கி வச்சுருவேன். மெடிசன்ஸு, ப்ரெட் பாக்கெட்டு அதெல்லாம் வாங்கி கரெக்டாக வச்சுருவேன். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஹெவி ரெயினாக இருக்கும், வெளியே போக முடியாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் போனீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது காய்ச்சலோ இல்லை ஃபீவரோ அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனாக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலலாம் கரண்ட்டு கட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க பாத்ரூமில். அப்படின்னா கரண்ட்டு கட் ஆனால் கூட பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சப்போஸ் கட் ஆனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 or 2-3 டேஸ்க்கு ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ ரெய்னி அலை புயல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் பிஃபோரே எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கரெக்டாக கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. மெயினாக இந்த ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே போங்க. அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மற்ற ஃபீவரு இந்த இதெல்லாம் வராமல் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.